ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்போக்கன் ஹிந்தி. இந்த வீடியோவில் பேசிக் ஹிந்தி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு வாக்கியம் பேசும்போது ஒரு முதல் வார்த்தை என்ன இருக்கும்னா நான், நீ, நீங்கள், அவன், அவள், அவர்கள். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து ஹிந்தியில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத வித் எக்ஸாம்பிள்ஸோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிற வார்த்தை நான். நான் அப்படின்றதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மே. இதை யூஸ் பண்ணி ஒரு சில சென்டென்ஸ் பார்க்கலாம். மே கானா கா ரஹா ஹூம். நான் சாப்பாடு சாப்பிடுகிறேன். அதாவது இந்த சென்டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா மே அப்படின்னு ஆரம்பிச்சிச்சுன்னா ஹூ அப்படின்னு முடியணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து ஹிந்தி லாங்குவேஜில் இருக்கு. அதாவது நான் சாப்பாடு சாப்பிடுகிறேன். ஐ எம் ஈட்டிங் ஃபுட். மே கிதாப் பढ़ ரஹா ஹூம். நான் புத்தகம் படிக்கிறேன். ஐ எம் ரீடிங் எ புக். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் அப்படின்ற வார்த்தையோட யூசேஜ் பார்த்தோம். அதாவது மே ஹிந்தியில். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை நீ. நீ அப்படின்றதுக்கு ஹிந்தியில் ரெண்டு வார்த்தை சொல்லலாம். ஒன்று வந்து தும் அல்லது தூ. டூ அப்படின்றது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ஃபார்மலாக ஒரு இன்டிமேட்டாக பர்சன் கூட, அதாவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், சிப்ளிங்ஸ், நம்ம வயசுக்கு கம்மியாக இருக்கவங்களுக்கு உரிமையோடு பேசுகிறோம் அப்படின்றதுக்கு டூ அப்படின்ற வார்த்தை வந்து நம்ம ஹிந்தியில் யூஸ் பண்ணுறோம். இன்னொரு வார்த்தை பார்த்தீங்கன்னா தும். நார்மல் ஜென்ரல் கான்வர்சேஷன், அதாவது ரொம்ப மரியாதை கொடுத்து இல்லாமல் ஒரு அன்னோன் பர்சன் கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கும்போது கேஷுவலாக தும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட யூசேஜ் நம்ம பார்க்கலாம் ஹிந்தியில். தும் கியா கர் ரஹே ஹோ. நீ என்ன பண்ற? வாட் ஆர் யூ டூயிங். இது வந்து பார்த்தீங்கன்னா தும் அப்படின்னு யூஸ் பண்ணி சொல்லலாம். தும் கஹா ஜா ரஹே ஹோ. நீ எங்க போற? வேர் ஆர் யூ கோயிங். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூ அப்புறம் தும் அதோட யூசேஜ் பார்த்தோம். அடுத்து வந்து நம்ம பொலைட்டாக நீங்கள் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப். ஸோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுறதுக்கு ஹிந்தியில் ஆப், நீங்களுக்கு ஆப்னு சொல்லுவோம். அதை யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆப் கேசே ஹே. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் யூஸ் ஆஃப் த வேர்ட் ஆப். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது தூ, தும், ஆப். நீ அப்புறம் நீங்கள், இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வார்த்தை ஹி, ஷி, இட். அவன், அவள், அவர்கள். ஸோ ஹி, ஷி இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா வஹ் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இட் அப்படின்றதுக்கும் யஹ், வஹ் இது ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல ஹி, அதாவது ஒரு மேல் பர்சனை வந்து நம்ம ரெஃபர் பண்ணி பேசுறதுக்கு ஓ அல்லது வஹ் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். வஹ். ஹி அப்படின்றதுக்கு வஹ். வஹ் ஸ்கூல் ஜா ரஹா ஹை. அவன் பள்ளிக்கூடம் செல்கிறான். ஹீ இஸ் கோயிங் டு ஸ்கூல். அவன் மிகவும் புத்திசாலி. ஹீ இஸ் வெரி ஸ்மார்ட். वो बहुत होशियार है. वो बहुत होशियार है. ஸோ இதே மாதிரி ஒரு ஃபீமேல் பர்சனை நம்ம ரெஃபர் பண்ணி பேசுறதுனாலும் இதே மாதிரி ஓ அல்லது வஹ் தான் யூஸ் பண்றோம். வஹ் மேரி பெஹன் ஹை. அவள் என்னுடைய தங்கை. ஷீ இஸ் மை சிஸ்டர். அவள் மார்க்கெட் சென்றிருக்கிறாள். ஷீ ஹாஸ் கான் டு த மார்க்கெட். ஓ பாசார் கயி ஹை. ஓ பாசார் கயி ஹை. அவள் மார்க்கெட் சென்றிருக்கிறாள். அடுத்து இட், அதாவது ஒரு நான் ஹியூமன் பீயிங், ஒரு ஒரு ஆப்ஜெக்ட், பென்சில் அண்ட் அனிமல்ஸ், இதெல்லாம் வந்து குறிப்பிடுறதுக்கு வந்து நம்ம யஹ், வஹ் இது ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். யஹ் மேரா குத்தா ஹே. இது என்னுடைய நாய். இது அப்படின்னு சொல்றதுக்கு யஹ் யூஸ் பண்றோம். இட் இஸ் மை டாக். அது, இது, அது ஒருமையில பேசுவோம் இல்லையா, இது அது. ஸோ யஹ் மேரா குத்தா ஹே. இது என்னுடைய நாய். இட் இஸ் மை டாக். வஹ் ஏக் படா கர் ஹை. அது என்னுடைய பெரிய வீடு. இட் இஸ் எ பிக் ஹவுஸ். வஹ் ஏக் படா கர் ஹை. அது ஒரு பெரிய வீடு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன், அவள், அது. ஹீ, ஷி, இட் அப்படின்றதுக்கு ஹிந்தியில் யஹ், வஹ் அப்படின்ற வார்த்தை பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தீஸ், தோஸ், இவர்கள், அவர்கள். ஸோ இவர்கள் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை நம்ம பேசுறதுக்கு பேர் தான் வந்து
இவர்கள் அதாவது திஸ். அதுக்கு என்ன வேர்ட் யூஸ் பண்றோம்னா ஹிந்தில ஏ. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏ கிதாபே மேரி ஹே. இந்த புத்தகங்கள் என்னுடையது. தீஸ் புக்ஸ் ஆர் மைன். ஏ லடுக்கே மேரே தோஸ்த் ஹே. இந்த சிறுவர்கள் என்னுடைய நண்பர்கள். தீஸ் பாய்ஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நியர்பை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள பேசுறதுக்கு நம்ம தீஸ் பீப்புள் அப்படின்றதுக்கு தீஸ்ல நம்ம ஏ அப்படின்ற வார்த்தை ஹிந்தில யூஸ் பண்றோம். அடுத்து தோஸ் பீப்புள், தோஸ் புக்ஸ், தோஸ் ட்ரீஸ், தோஸ் கேர்ள்ஸ் அந்த மாதிரி இது பண்றதுக்கு நம்ம ஹிந்தில வே அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணணும். வே பேட் பகுத் ஊஞ்சே ஹே. அந்த மரங்கள் மிகவும் உயரமாக இருக்கின்றன. அந்த மரங்கள் வே பேட் பகுத் மிகவும் உயரமாக ஊஞ்சே ஹே. தோஸ் ட்ரீஸ் ஆர் வெரி டால். வே லடுக்கியா ஸ்கூல் ஜா ரஹி ஹே. அந்த சிறுமிகள் ஸ்கூல் செல்கிறார்கள். வே லடுக்கியா அந்த சிறுமிகள் ஸ்கூல் செல்கிறார்கள். தோஸ் கேர்ள்ஸ் ஆர் கோயிங் டு ஸ்கூல். ஸோ இப்போ நம்ம தீஸ் தோஸ் அதுக்கு வந்து ஏ, தீஸ்க்கு வந்து ஏ, தோஸ்க்கு வந்து வே அப்படின்ற எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போற வார்த்தை நாங்கள். நாங்கள் அப்படின்றதுக்கு ஹம். ஹம் அப்படின்ற சொல் வந்து ஹிந்தில நம்ம யூஸ் பண்ணணும். ஹம் சாத் மே கேல்தே ஹே. நாங்கள் ஒன்றாக விளையாடுகிறோம். வி பிளே டுகெதர். நாங்கள் ஒன்றாக விளையாடுகிறோம். ஹம் சாத் மே கேல்தே ஹே விளையாடுகிறோம். ஹம் கல் பிக்னிக் பர் ஜாயேங்கே. ஹம் நாங்கள் கல் நாளை பிக்னிக் செல்வோம். வி வில் கோ ஆன் அ பிக்னிக் டுமாரோ. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் அதாவது ஹம்க்குரிய யூஸ் பார்த்தோம். சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்றோம். ஹம் கேல்தே ஹே, ஹம் தோஸ்தே ஹே. நாங்கள் விளையாடுகிறோம். நாங்கள் நண்பர்கள். ஸோ அப்புறம் நம்மள குரூப் ஆஃப் பீப்புளோட இன்க்ளூட் பண்ணி பேசுறது தான் வந்து நாங்கள். இது வரைக்கும் நம்ம நான், நீ, நீங்கள், இவன், இவள், அவள், அது, தீஸ், தோஸ், இவர்கள், அவர்கள், நாங்கள் இதோட ஹிந்தி வேர்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்றத பார்த்தோம். நம்ம சேனல்ல அடுத்த ஒரு வீடியோல செட் ஆஃப் வேர்ட்ஸோ சென்டென்சஸோ ஹிந்தியில நம்ம எப்படி யூஸ் பண்றதுன்றத பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல்ல வர வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணி நீங்க நோட் பண்ணி படிச்சீங்கன்னா ஸ்போக்கன் ஹிந்தி நீங்க சரளமா பேசுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நீங்க ஹிந்தி தெரியாத ஒரு பிளேஸ்ல போயிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசுறதுக்கு நம்ம வீடியோஸ் வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அதனால நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.